இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆயுட்கால சிறை என்று நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் தொடர்ந்து நம்மோடு இணைகிறார். ராஜ்குமார், ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ன விவரம்? எவ்வளவு வருடங்கள், எந்தெந்த பிரிவுகள்ல தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றவாளி என ஞானசேகரனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட நேரத்தில் தற்போது நீதிபதி ராஜலட்சுமி தண்டனைக்கான விவரத்தை அறிவித்திருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக அந்த தண்டனை விவரங்கள் வாசிக்கப்பட்டு தான் வருகிறது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது ஆயுட்கால சிறை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுது ஞானசேகரன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து தண்டனைக்கான விவரங்களை நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்து வருகிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே அரசு தரப்பில் வாதிடும் பொழுது கூட 11 வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு அதிகபட்ச தண்டனை தான் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்தும் ஏற்கனவே கேட்கப்பட்டு இருந்தது. குறைந்தது 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே, அதாவது ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பொழுது தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நீதிபதியிடம் முன்வைத்திருந்தார். தனக்கு மகள் இருக்கிறாள், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பம் கடனில் இருப்பதாக போன்ற கோரிக்கை எல்லாம் குற்றவாளி ஞானசேகரன் அப்பொழுதே நீதிபதியிடம் முன்வைத்திருந்தார். ஆனால் இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் பொழுது நீதிபதி இதெல்லாம் ஏற்கவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆயுள் தண்டனை வழங்கி இதில் தண்டனைக்கான விவரத்தை நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற நடவடிக்கைகள், இந்த தண்டனை, அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து மற்ற நடவடிக்கையும் நீதிபதி நீதிமன்ற வளாகத்தில் அதற்கான விவரங்களை அறிவித்து வருகிறார். திலகவதி, தொடர்ந்து நாம் செய்தியாளர் சுப்பையாவும் இணைந்திருக்கிறார். நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை கேட்டிருக்கிறார். நம்ம செய்தியாளர் சுப்பையாவிடம் தொடர்ந்து பேசலாம். சுப்பையா, நீதிபதி ராஜலட்சுமி ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் ஞானசேகரனுக்கு. என்ன தீர்ப்பின் சாராம்சங்கள் என்ன சுப்பையா? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை குறையாமல் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவுகளிலும் 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், இப்படி பல்வேறு பிரிவுகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சில வழக்குகளில் 25,000 அபராதம் 25,000, ஒரு பிரிவில் 5,000 உட்பட விதிக்கப்பட்டு 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அறிவிக்க வேண்டும். அதுவரை அவர் சிறையிலிருந்து விடுவிக்க முடியாது என்ற ஒரு நிபந்தனையோடு இந்த தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் ஆயுள் தண்டனை என்றால் சிலர் 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வர முடியும். ஆனால் நீதிபதி தீர்ப்பிலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். 30 ஆண்டுகள் வெளியே வர முடியாத அளவிற்கு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ ஆயுட்காலம் முழுவதும் சிறையில் இருக்குமாறு அது அந்த தண்டனையா? 30 வருடங்களுக்கு தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாதுன்னு நீதிபதி சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ 30 வருடங்களை கடந்தும் அந்த தண்டனை தொடருமா? இல்ல எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடங்கள் அவர் சிறையில் இருப்பார்? 30 வருடங்கள் வரை அவர் சிறையில் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அது 30 ஆண்டுகளுக்கு அவர் வெளியில் வர முடியாது. ஆனால் அது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வேண்டுமானால் அவருடைய ஒரு மேல்முறை, அதாவது கருணை மனு வெளிவருவதோ தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அதுவரை அவர் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது குறிப்பாக என்னென்ன பிரிவுகள் என்னென்ன தன்மை என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். 329 பிரிவுகள் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல், அந்த பிரிவுகள் 3 ஆண்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று 126 பிரிவு 2 சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல், அந்த பிரிவுகள் 1 மாதமும்,
இன்னொரு 87வது பிரிவில், அதாவது வலுக்கட்டாயமாக கடைசி ஆசைக்கு இணங்க வைக்கும் பிரிவில் 3 ஆண்டுகளும், அதே போன்று உடலில் காயத்தை ஏற்படுத்த 127 சட்டப்பிரிவுகளில் ஓராண்டும், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த பிரிவான 75 பிரிவு 2இல் 3 ஆண்டுகளும், கடுமையாக தாக்குதல் 76 சட்டப்பிரிவின் கீழ் 7 ஆண்டுகளும் சிறையில் விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தான் 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் ஆயுள் தண்டனை, பெரும்பாலும் ஆயுள் தண்டனை 14 ஆண்டுகளுக்கு வெளியே வருகிறார்கள். இது நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதாகவும், அந்த பிரிவுக்கு 27 அபராதம் விதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, கொலை மிரட்டல் விடுத்த பிரிவின் கீழ் 2 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்த பிரிவு 238 பிரிவு 8 கீழ் அவருக்கு 3 ஆண்டு சிறை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 பிரிவின் கீழ் தகவல் சட்ட பிரிவு, அதாவது தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் பிரிவின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பெண்களுக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை எதுவும் விதிக்கப்படவில்லை. மொத்தமாக அபராதம் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகள் அவர்கள் சிறை வாழ்க்கையை அறிவித்து ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.